அதாவது மதிப்புக்குரிய ராகுல் காந்தி அவர்களுக்கு அரசியல்ல பக்குவமே கிடையாது. எதை எடுத்தாலும் தேவையில்லாத திருப்புள்ளத்தனமாக தான் எல்லா பேச்சுகளுமே இருக்கு. ஓட் சோரின்னு சொன்னாங்க. ஏற்கனவே 65 லட்சம் வாக்காளர்கள் அங்கே இல்லாமல் இருந்து எடுத்துட்டு தான் சொன்னாங்க. 30 லட்சம் பேர் இறந்து போனவங்க. நான் பல முறை டிவி மீடியாலாம் எல்லாம் பேட்டி கொடுத்துருக்குறேன். 30 லட்சம் பேர் இறந்து போனவங்க, 28 லட்சம் பேர் அங்கே வெளியூருக்கே போயிட்டாங்க. மீதி ஒரு 7 லட்சம் பேர் தான் அது டிஃபரன்ஸ் இருக்குது. அது இந்த மாதிரி சூழ்நிலையில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா நேற்று நேற்று மாலை வரையிலும் 40% தான் பிஎல்ஓ கொடுத்துருக்கதா சொன்னாங்க. ஆனால் இரவோடு இரவா எங்கிருந்தோ உத்தரவு இன்னைக்கு காலையில் 100% எல்லாம் முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. அதை தமிழ்நாட்டில் தான் இன்னைக்கு பயந்து போய் இன்னைக்கு அவசரமா இன்னைக்கு பிஎல்ஓக்களுடைய வேலைகளை முடுக்கி விட்டு தேவையில்லாத விஷயங்களை தமிழ்நாட்டில் பண்ணிட்டு இருக்காங்க. பீகார்ல இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் கூட இன்னைக்கு போயிருந்தாங்க பிரச்சாரத்துக்கு. ஆனா மக்கள் இன்னைக்கு அகில இந்திய அளவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சியை தொடர்ந்து அந்த மாநிலத்தில் பீகாரில் நடைபெற்ற ஆட்சியும் நல்ல ஆட்சி என்று முடிவு செய்து இன்னைக்கு பெண்கள் அதிகமாக வாக்களித்து இன்னைக்கு 200 இடங்கள் இன்னைக்கு பிடிச்சிருக்காங்க அப்படின்னா இது இமாலய வெற்றி. இதே வெற்றி தமிழகத்திலும் நிச்சயமாக தொடரும்.